ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பத்து சேனல். பச்சை பயிர் வச்சுருக்கீங்களா? வாங்க, சூப்பரான ஒரு சைட் டிஷ் பார்க்கலாம். நல்லா ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை ஒரு பங்குன்னா 3 பங்கு தண்ணி விட்டு 3 சவுண்டு வேக வச்சு வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் விட்டு சோம்பு, சீரகம், பூண்டு ஒரு 10 to 15 பல் பொடி பொடியாக நறுக்கி நல்லா ப்ரௌனாக ஆற வரைக்கும் இந்த மாதிரி பார்த்தீங்களா, நல்லா பூண்டு வறுகணும். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கிக்கோங்க. ஒரு 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி அந்த பூண்டு வெங்காயம் ரெண்டுமே நல்ல ப்ரௌன் கலராக ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது அந்த வெங்காயம் வதங்க ஒரு இனிப்பு வரும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு தட்டி போட்டுக்கோங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இஞ்சி ஃப்ளேவர் வேணுன்றதுனால. ஸோ தட்டி போடும்போது இன்னும் பூண்டோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் 2 பழுத்த தக்காளியை நல்லா இதில் போட்டு வதக்குங்க. பூண்டு, தக்காளி, வெங்காயம், சோம்பு, சீரகம் நல்லா வதங்கி அந்த தக்காளி நல்லா மேஷ் ஆகிருக்கணும். வேணால் நீங்கள் மிக்சியில் அரைச்சி கூட போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி, கரம் மசாலா, சீரகப்பொடி, வெறும் மிளகாத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. கரம் மசாலா நல்ல ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறீங்கன்னா 1.5 ஸ்பூன் தனியா பொடி போடுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. சீரகப்பொடி, கரம் மசாலா, வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சப்பொடி, நஞ்சு பொடி, அதுக்கப்புறம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பருப்பு வெந்திருக்கும் இல்லைங்களா, அந்த தண்ணியை இதில் ஊற்றுங்க. இந்த பச்சை வாசனை போக ஒரு 2 to 3 மினிட்ஸ் தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, இந்த மாதிரி தட்டை போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திறந்தீங்கன்னா அந்த மசாலா எல்லாம் ஒன்று கலந்துருக்கும். எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிய ஆரம்பிச்சிருக்கும். ஓரளவுக்கு கெட்டியாக வந்திருக்கும். இப்போது நல்லா மலர்ந்து வெந்திருக்கிற அந்த பச்சை பயிர் எடுத்து இதில் போடுங்க. நல்லா கலரி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், சூப்பரான பச்சை பயிறு கிரேவி ரெடி. இதில் இன்னும் நம்ம ஃபர்தராக என்னெல்லாம் டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, நல்லா கலரி விடுங்க. முதல்ல பச்சை பயிறு அந்த தண்ணியை நல்லா இழுத்துக்கும். உங்களுக்கு அந்த வேக வச்ச தண்ணியே உங்களுக்கு போகிறோம். அதையே நீங்கள் உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. கஸ்தூரி மெய்தி, அதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா, இது எல்லாத்தையும் தூவுங்க. உங்களுக்கு பிடிக்குன்னா கொஞ்சம் லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் பட்டர் போடுறேன். அந்த பச்சை பயிரோடு இந்த பட்டரும் சேரும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், க்ரீமியாக இருக்கும். நல்ல ஒரு நார்த் இண்டியன் டிஷ்ஷோட ஃப்ளேவர் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் சப்பாத்தி தான் இன்றைக்கி பண்ணேன். சப்பாத்திக்கு இந்த பச்சை பயிறு கிரேவியை தான் தொட்டுக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டேன். இதை நம்ம சாதத்தில் கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தோசைக்கு வச்சுக்கலாம். பசங்க சப்பாத்திக்குள்ளே ரோல் பண்ணுறதுக்கு கேட்டாங்கன்னா இந்த பச்சை பயிரை வச்சு ரோல் பண்ணி கொடுக்கலாம். ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன செஞ்சீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் போடுறேன், பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சோஷியல் டீம் பத்து சேனலுடைய எல்லா வீடியோவையும் உள்ளே போய் பார்த்து ஃபுல் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.